திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல 102வது குறள். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படிங்கிறார். இங்க நன்றிங்கிறது உதவிங்கிற பொருள் வருது. சிறிதெனினும் சின்ன உதவியா இருந்தா கூட, ஆனா காலத்தினால் கரெக்டான நேரத்துல செய்த உதவி அது ஞாலத்தின் உலகத்தை காட்டிலும் ரொம்ப பெருசு அப்படிங்கிறார். அதோட மதிப்பு. இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்போ நமக்கு அவ்வளோ ஒரு தேவையாக இருக்கோ அப்போ யாராவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதோட பலன் இந்த உலகத்தை காட்டிலையும் அவ்வளோ பெருசாம். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு கார் ஓட்டிகிட்டு வரீங்க. கொஞ்சம் ஒரு குறுகலான சந்துக்குள்ளார போயிட்டுருக்கீங்க. அந்த சந்தோட 2 சைட்லேயும் வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்தா வண்டி நல்லா நீட்டிட்டு தெரு பக்கத்து வரைக்குமே இருக்குது. வண்டிகளை எல்லாருமே ஓரமாக தான், அதாவது பேரலாக சுவத்தை ஒட்டி நிறுத்த மாட்டாங்க. பர்பண்டிகுலர் அப்படியே நேர்குத்தாக தான் நிற்கும். அப்போது கார் ஓட்டுறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எங்கேயாவது இடிச்சிட போகிறோமோ, எங்கேயாவது ஸ்க்ராட்ச் ஆகிடுமோங்கிறது அவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமாக தெரியும். அப்போ யாராவது ஒருத்தர் இந்த ரோட்டில் போக நடந்து போகிறவர், கொஞ்சம் தேக ஆரோக்கியம் உள்ளவர், அந்த வண்டியை கொஞ்சம் நகர்த்தி வச்சாங்கன்னா அது என்ன ஒரு உதவி, எவ்வளோ ஒரு சந்தோஷம் 2 பேருக்குமே கிடைக்கிது. எதிர்பாராத உதவி செஞ்ச அந்த ஆளுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது, புண்ணிய வேல்யூ இருக்குதுன்னு சொல்ல வரார். நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளே அறியாமையே நிறைய சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டே தாங்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம நடந்து போகும்போது தெருவோட நடுவில் வாழைப்பழத்தோலோ இல்லை இந்த மாதிரி வழுக்கி விடக்கூடிய சில ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம காலால் இதை தள்ளி விட்டு ஓரமாக தள்ளி விட்டு தான் போகிறோம். அது மாதிரி பேருந்துகளை பயணிக்கிற போது ரொம்ப முடியாதவங்க பக்கத்தில் இருந்தால் நம்ம ஒரு வேளை உட்காந்துருந்தா ஏந்திரிச்சு இடம் கொடுக்க தான் செய்கிறோம். கல்லூரிக்கு செல்லுகிற அக்காவோ அண்ணனோ போகிற போக்கில் நம்மளை தட்டி எழுப்பி மணி ஆச்சுடா ஏந்திரன்னு சொல்லிட்டு போகிறதும் உதவி தான். அம்மா தாயேன்னு வந்து பிச்சை கேட்குற பிச்சைக்காரனுக்கு கையும் காலும் நல்லா தான் இருக்குன்னு சட்டம் பேசாமல் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் காலத்தால் செய்த உதவி தான். இந்த சாயந்தர நேரம் பீச்சு காற்றை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அருகில் ஒரு மூதாட்டி குளிரில் நடுங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சால்வை வாங்கி கொடுக்கறது சிறு உதவி தான், ஆனால் ஞானத்தினும் பெரிது. இப்படி நிறைய அடுக்கிட்டே போகலாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிற சின்னது தானே அப்படின்னு நினைக்காம நாம் இதை செஞ்சோம் அப்படின்னு நினச்சா நம்ம மனசுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வருங்க. நம்மளால செய்ய முடிஞ்சது, நமக்கு ஆண்டவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு அவருக்கு நன்றி சொல்ல தோணும். சரி, இதுக்கு ஒரு கதை பார்ப்போமா? சிறிய உதவி இல்லை, பெரிய உதவி தான், பலனும் பெருசு தான். ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் வர்றது தாங்க சொல்கிறேன். சுருக்கமாக பார்க்கலாமா? இப்போ கர்நாடகாவில் ஹம்பி அந்த இடம்தான் முன்னாடி கிஷ்கிந்தான்னு அழைக்கப்பட்டது. அந்த இடத்துல தான் சுக்ரீவன் ராஜா ஆனதுக்கப்புறம் ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறார். தன்னுடைய வானரங்கள் எல்லாத்தையும் 4 பக்கம் டைரக்ஷனில் அனுப்பி சீதா பிராட்டி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சின்னு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இதில் தெற்கு நோக்கி பயணப்பட்டவங்க தான் ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் எல்லாம். இறைவன் என்னதான் வந்து தான் மறைச்சு மனுஷனாக வாழணும்னு நினச்சாலும் அப்பப்போ தான் இறைவன்கிறது அந்த இறைத்தன்மை வெளிப்பட தான் செய்யுது. அவர் என்ன செய்கிறாரு, கணையாழியை அந்த 4 பக்கம் போனவங்கள்ட்ட ஹனுமான் கையில் தான் கொடுக்குறார். கணையாழிங்கிறது அவரோட மோதிரத்தை. ஹனுமனும் சிவனுடைய அவதாரம் இல்லையா? அவரும் கரெக்டாக சீதை இருக்கக்கூடிய டைரக்ஷனான இலங்கை நோக்கி தெற்கு நோக்கி பயணப்படுறாங்க. சீதையை கண்டுபிடிச்சு ராமர் கண்டிப்பாக வந்து உங்களை கூட்டிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வாசங்களை சொல்கிறதுக்கு தான் அனுமர் அத்தனை கடல் தாண்டி போகிறார். கையில் ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? என்னதான் வாய் வார்த்தையாக சொன்னாலும் ராமருடைய மோதிரத்தை காமிக்கிற போது சீதைக்கும் ஆமாம் இவர் வந்து அங்கேருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரியும். ராவணனுடைய கோட்டைக்குள்ளே போய் அங்கே சீதா பிராட்டியாரை சந்திச்சு அந்த கணையாழியை கொடுத்து எல்லா நகையும் கீழே போட்ட தாயார் சூடாமணியை கையில் வச்சிருந்தா. அதை பதிலுக்கு அவளும் தரா. அதை எடுத்துண்டு இலங்கையை தாண்டறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீர தீர சாகசங்கள்லாம் செஞ்சுட்டு கண்டேன் சீதையேன்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட வந்து சேர்றார். இப்படியாக ராவணன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து சொல்கிறார். எல்லா வானரங்களோட உதவியோட ராமேஸ்வரத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு ராமர் சேது பாலம் அமைக்கப்பட்டது. இது நடந்து 7000 வருஷத்துக்கு மேலானாலும் இன்னும் அந்த பாலத்தை சேட்டலைட் மூலமாக பார்க்க முடியுது. இலங்கை சென்ற ராமன் ராவணனை வீழ்த்தி, அதாவது 10 தலை கொண்ட அரக்கனை அழிச்சு சீதையை மீட்டார்.
திரேதாயுகத்தில் வாழ்ந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை கிடைச்சதுனால. இது மாதிரி பெரிய உதவி, பெரிய நன்மை. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் காலத்தினால் எப்போ தேவைப்படுதோ அப்போ செஞ்ச ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் அது ரொம்ப பெருசாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இயன்ற வரைக்கும் உதவுவோமாக. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.